நல்லா தேடி பார்த்துட்டீங்களா எல்லா இடத்துலயும்? தெரியாது சார். சார், வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு தேடி பார்த்தாச்சு சார். எங்கேயுமே சிலை இல்லை சார். சாரி மேடம், ராங் இன்ஃபர்மேஷன். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தான். சிலை இருக்கு. சிலை இருக்கா? ஆனா தேடி வந்த இடம் தான் தப்பு. நான் உங்களுக்கு சிலை இருக்கிற கரெக்டான இடத்த சொல்றேன். எங்க? அங்க சிலையையும் கண்டுபிடிச்சிடலாம், சிலையை யாரு கடத்தி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடணும். தேங்க்ஸ் மேடம். உங்களை தொல்லை பண்ணதுக்கு எங்களை மன்னிக்கணும். பரவாயில்ல, நீங்க உங்க கடமையை தானே பண்ணீங்க. ஆனா இப்போ அத சரியா பண்ணுங்க. போங்க. வாங்க சார் போலாம். ஓகே சார். பழனி தம்பி, என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? அப்புறம் அவங்க போன் பண்ணா போன் எடுத்து யாருன்னு பாரு. இதோ அவதான். என்ன பவானி மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன தூக்கி நீங்க உள்ள வைக்க போறீங்களா? எப்படி உங்களை தூக்கி உள்ள வச்சனா? அதான் பழனி. நீங்க உள்ள போய் கழித்துனுங்க. நான் வெளியே இருக்கிற உங்க அக்காவோட கதைய முடிச்சிடுறேன். டேய் முட்டாள், யாராவது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா உனக்கு கால் பண்ணுவாங்களா? இந்த சின்ன விஷயம் கூட தெரியல. நான் நார்த் இந்தியால உன்னை விட பெரிய பெரிய டான் எல்லாம் பார்த்தவ. நீ எல்லாம் பச்சா, சின்ன குழந்தை. ஏண்டா, நான் தடையும் இல்லாத இடத்துலயே மோப்பம் பிடிக்கிறவ. ஓ, சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல ரவுடிங்களை விட்டு சிலைய வைக்க சொல்லிருக்க. உனக்கும் அறிவில்ல, நீ அமிச்ச ஆளுங்களுக்கும் அறிவில்ல. இப்போ அந்த சிலை எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல அதிகாரிங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? உங்க அப்ப அதான் உன்னை தருதலையா வளர்த்திருக்கான்ல, இன்னொரு தருதலை, அவன் பக்கத்துல தானே இருக்கான். அவன் போன் ஆன்ல தானே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு போன் வரும். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. வச்சுட்டுமா? என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவ சிலையை கண்டுபிடிச்சு வேற இடத்துல மாத்தி வச்சிட்டாங்க. ஐயோ, எங்கடா? எங்க மாத்தி வச்சிருக்கா? எங்கடா வச்சிருக்கா? ஜி, உனக்கு போன் வரும் சொல்றா. பிச்சி எனக்கா? அப்படி எங்க எங்க வச்சிருப்பா? இங்க ஏதாவது வச்சிட்டாளா? எங்க யாருங்க நீங்க? எங்க வீட்ல வந்து சோதனை போடுறீங்க? எங்க வீட்டுக்கார வீட்ல இல்ல, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ஏமா, வந்திருக்கிற அத்தனை பேரும் போலீஸ். அதான் யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்கல்ல, அது கூடவா உங்களுக்கு தெரியல? இவங்கள்ட்ட என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? சார் வாங்க சார், வந்து தேடுங்க. சார், நான் சொல்றத கேளுங்க சார். சார், யார் போன்? போன் வருதுடா. டேய், உங்க அப்பா தான்டா பண்றா. எடி 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 பிச்சி. ஹலோ, ஏங்க, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கங்க. என்னடி சொல்ற? எதுக்கு வந்தாங்களா? ஆமாங்க, ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, என்ன கேட்டா நீ எதையும் சொல்லிடாத. என்னங்க என்னங்க? டேய் பவுன, அந்த சிலையை அவ நம்ம வீட்டுல வச்சிருக்காடா. என்ன? நம்ம வீடா? டேய், நாம அவளுக்கு ஆப்பு வைக்கலாம்னு பார்த்தா அவ நமக்கு வச்சிட்டாளடா ஆப்பு. பக்கா கிரிமினல்ரா. எங்கம்மா உங்க புருஷன்? எனக்கு தெரியாதுங்க. சிலையை கடத்தி வீட்டுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கீங்க. மரியாதையா அவரை வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க, இல்ல நடக்கிறதே வேற. வாங்க சார், வாங்க. என்ன பழனி பச்சா,
நான் வச்ச ஆப் எப்படி நல்லா இருந்துச்சா? நீதான் தலைமறைவா சுத்துறன்னா உங்க அப்பனையும் இப்ப கூட்டு சேர்த்துக்கிட்டியா? இனிமே இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமான வேலையெல்லாம் பண்ணாது. என்னை தாண்டி என் அக்கா மேல கைய வைக்கணும்னு நினைச்சேன்னா குடும்பத்தோட போட்டு தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. ஏடா என்னடா, நான் தான் அப்பவே சொன்னேன்லடா, எது பண்ணாலும் சூதானமா போட்டு மாட்டிக்காதேன்னு. இப்ப என்னடா நீ தலைமறைவா இருக்கிறது இல்லாம வயசான காலத்துல என்னைய கோர்த்து விட்டு இப்படி ஓட விட்டுட்டியடா. ச்சே, நம்ம வீட்டுல ஆம்பளைன்னு ஒருத்தர் இல்ல, இப்படி கௌரவம்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வந்து ஒதுக்கு போற மாதிரி இருக்கும். ஐயோ அப்பச்சி, எதுக்கு புலம்புறீங்க? இந்த தடவை மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா நான் அடுத்து வைக்க போற குறியல மிஸ் ஆகாத அப்பச்சி. டேய், என்ன இறையாக்கிறாதடா. அம்மா, நான் தரகர் பேசுறேன். உங்க தங்கச்சிக்கு சிறப்பான இடத்துல சம்மந்தம் அமைஞ்சிருக்கு. பையன் வீட்டுல போட்டோ காமிச்சனா அவங்க எல்லாருக்கும் உங்க தங்கச்சி ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜாதகம் கூட உடனே பார்த்துட்டாங்க. 10 பொருத்தும் பக்காவா இருக்காமா. குடும்பம் எப்படி? எல்லாம் நல்ல மாதிரிதாம்மா. ஏரியாவிலே பெரிய தலை கட்டுன்னு பாத்துக்கோங்களேன். காசு பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்ல. பையனும் ஒத்த பையன் தான். பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல படிச்சு நல்ல வேலையில இருக்காரு. என்ன சிக்கல்னா, பையன் நாளைக்கு மறுநாள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் விஷயமா 15 நாள் வெளியூர் போறாப்ல. அதனால நாளைக்கே பொண்ணை நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பதான் அவங்க அடுத்த கட்ட வேலையை சீக்கிரமா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இப்படி திடுதிப்புன்னு நாளைக்கே பொண்ணு பார்க்கணும்னு சொன்னா அவங்க யாரு என்னன்னு எந்த விவரமும் தெரியாதே. அம்மா, நீங்க தான் 30 நாள்ல கல்யாணம் நடக்கணும்னு சொன்னீங்க. உங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கே. இப்ப போய் இப்படி திடீர்னு யோசிச்சா எப்படிமா? நல்ல விஷயம் டக்குன்னு தான் கூடி வரும். விட்டுறாதீங்க, அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். நான் யோசிக்கல. நீங்க சட்டுன்னு சொன்னதால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நீங்க பையனோட போட்டோ ஜாதகத்தெல்லாம் அனுப்புங்க. நான் ஒரு திருப்திக்காக ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கான்னு நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன். சரிங்கம்மா, போட்டோவை உங்க செல்லுக்கு அனுப்புறேன். சீக்கிரமா நீங்க கலந்து ஒரு முடிவுக்கு வாங்க. அப்ப வச்சுட்டுமா? யார் அமுதா? தரகர் தாங்க. என்னவா? பவானிக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருச்சான். அவங்களுக்கு பவானியா ரொம்ப பிடிச்சிருக்கான். நாளைக்கே பொண்ணு பார்க்க வரதா சொல்லிருக்காகலாம். ஓ, நல்ல விஷயம் தானே. எங்க மாப்பிள்ள போட்டோவை இன்னும் பார்க்கல. அது அவளும் பார்க்கணும்ல, அவளுக்கும் பிடிக்கணும்ல. சரி, ஒரு போட்டோ வாங்கி அனுப்பு. அப்போதானே அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கும் தெரியும். நாமளே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? தரகர் அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன தரகரே, என்ன விஷயமா? மாமா, பவானிக்கு மாப்பிள்ள ஓகே ஆயிடுச்சான். அவரோட போட்டோ அனுப்பி வச்சிருக்காங்க. போட்டோ வந்துருச்சு. காட்டு. நல்லாதான் இருக்காங்க. நல்லாதான் இருக்காரு. நீ முதல்ல இத பவானிக்கு அனுப்பு. சரிங்க. அப்படியே போன் பண்ணி சொல்லிடு. செந்திலே, மாப்பிள்ள உன்னை விட சூப்பரா இருக்காரேடா. சொல்லுக்கா. ஏய் பவானி, உனக்கு மாப்பிள்ள கிடைச்சிட்டாங்க. ஹே, காலையில தானே கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போன, அதுக்குள்ளேயே வா. நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கக்கா. ஏன், உனக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு உன் விருப்பம் தான் என் விருப்பம். அப்படி இல்ல, கல்யாணத்தை இன்னும் 1 மாசத்துலயே பண்ணணும், அந்த கவலை தான் எனக்கு. அதே சமயம் உன்னை ஒரு நல்ல இடத்துலயும் புடிச்சு கொடுக்கணும்ல. சரி, உனக்கு நான் மாப்பிள்ள போட்டோவை அனுப்புறேன். பார்த்துட்டு உனக்கு பிடிக்குதானே ஃபர்ஸ்ட் சொல்லு. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் நீ பாத்துட்டல, அப்புறம் எதுக்கு நான் வேற பாத்துக்கிட்டு? ஏய், கட்டிக்க போறது நீதானடி, நீதான் பாக்கணும். நீ மட்டும் ஓகே சொல்லிட்டா நாளைக்கே உன்னை நான் பொண்ணு பார்க்க வர சொல்லிடுவேன். வாட்? நாளைக்கே வா.
என்னக்கா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள அவசர அவசரமா வெளியூருக்கு போறாங்களாம். அதான் நாளைக்கே பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க. முதல்ல கொஞ்சம் யோசனையா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது? நல்லது கூடி வரப்போ அதை நம்ம தடுக்க கூடாதுல்ல. நீ சம்மதம்னு சொல்ல. அக்கா, ஏய், எல்லாம் உன் நல்லதுக்காக தானே, சொல்ல. சரி, உனக்காக வர சொல்லு. ரொம்ப நன்றி. அப்புறம் நாளைக்கு நீ பாட்டுக்கு அன்னைக்கு போட்டுட்டு இருந்த மாதிரி இந்த ஜீன்ஸ் சட்டை அப்படியெல்லாம் இருக்காத. நல்லா லட்சணமா புடவை கட்டிட்டு இருக்கணும், சரியா? யூ மீன் சாரியா? ஹே, அதெல்லாம் என்கிட்ட இல்லையே. பரவாயில்ல, அக்கா உனக்காக ஒரு நல்ல சாரி எடுத்துட்டு வரேன். எனக்கு கட்ட வராதேக்கா. நான் தான் இருக்கேன்லடி, நான் கட்டி விடுறேன். வர மாப்பிள்ள என்ன பார்க்க வராரா, இல்ல நான் கட்டியிருக்க புடவைய பார்க்க வராரா? ஏன் ஜீன்ஸ்ல எல்லாம் இருந்தா சம்மதம் சொல்ல மாட்டாரா? ஏய், சும்மா இருடி. சரி சரி, சாரியே கட்டுறேன், ஓகேவா? கொஞ்சம் சிரி. ஓகே, சோ ஸ்வீட். வச்சுட்டுமா? see you. நீ என்ன தங்கச்சி மாப்பிள்ளை கிடைச்சாச்சு? அமுதா, என்னாச்சு? அவ சம்மதிச்சிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்ல ஒரு டும் டும். கடவுளே, நல்ல இடமா இருக்கணும். தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும். சீக்கிரமே கல்யாணமும் முடிஞ்சிடணும். அமுதா, நீ கவலையே படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இதுதான் புடவை, இததான் நீ இப்ப கட்டிக்கணும். அக்கா, நான் புடவை கட்டினது இல்லதான், ஆனா இதுதான் சாரின்னு தெரியும். ஐ நோ திஸ் இஸ் சாரிக்கா. அக்கா, கண்டிப்பா நான் சாரி கட்டணுமா? பின்ன ஆமா. ஏன் இதே ட்ரெஸ்ல இருந்தா மாப்பிள்ள ஓகே சொல்ல மாட்டாரா? அவர் என்ன பார்க்க வராரா, இல்ல இந்த புடவைய பார்க்க வராரா? சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. தாய் இல்லாம வளர்ந்த புள்ள, அதான் இது கூட தெரியாம இருக்கான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. யார் சொன்னா எனக்கு அம்மா இல்லைன்னு? அதான் நீ இருக்கல்ல. நீ விட்டா பேசிட்டே இருப்ப. நீ முதல்ல புடவைய கட்டிட்டு வா, அதுல நீ இன்னும் சூப்பரா இருப்ப. உன்ன மாதிரியா? ஓடி போய் கட்டிட்டு வா. போனா இது புடவைன்னு தெரியும், ஆனா கட்ட தெரியாதுன்னு நான் நேத்தே சொன்னேன்ல. ஐயோ, சரி சரி, மன்னிச்சுக்கோ. சரி வா, நான் கட்டி விடுறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க தரகரே. அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப தங்கமான குடும்பம் அவங்க. நீங்க எப்படியாவது இந்த சம்மதத்தை பேசி முடிச்சிருங்க. கமிஷனுக்கா சொல்லமா, உண்மையிலே ரொம்ப நல்ல குடும்பம். சரிங்க தரகரே, ஓகே, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. சரி சரி, நான் வச்சிடுறேன். தரகர் தான் போன் பண்ணாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா? நீ வா, சீக்கிரமா நான் உனக்கு புடவை கட்டி விடுறேன். சீக்கிரமா ரெடி ஆகலாம், வா. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. ஓகே, வெல்கம். அக்கா, எனக்கு ஒரு சின்ன வேலை, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஏய், என்ன விளையாடுறியா? உன் முன்னால தானே நான் போன் பேசினேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்ப போய் வெளியே போறேன்னு சொல்ற? அவங்க வரப்போ நீ வீட்டுல இல்லைன்னா தப்பாயிரும். நீ எல்லாம் எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு. அக்கா, ப்ளீஸ், திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட். உன் முன்னாடி தானே கால் வந்துச்சு, நீயும் பார்த்தல. நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். நான் யூனிஃபார்ம் கூட போடல பாரு. சீக்கிரம் போயிட்டு அப்படியே வந்துருவேன்.
ஷோ சொன்னா கேளேண்டா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா, கொஞ்சம் இருமா, அப்புறம் போலாம். ப்ளீஸ்க்கா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நான் வந்துருவேன். ஓகே சரி, ஆனா சீக்கிரமா போயிட்டு வந்துரு. ரொம்ப நேரம் காக்க வச்சிராத, உடனே வந்துரு. ஓகே பாய் பாய் பாய். என்னம்மா டேய், அண்ணன் தான்டா பேசுறாரு, என்னன்னு கேட்போம். அண்ணா, டேய், உங்க பார்வை மொத்தமும் அந்த பவானி மேலதான் இருக்கணும். அவ வீட்டை விட்டு எப்ப கிளம்பினாலும் அவளை போட்டு தள்ள ரெடியா இருக்கடா. அண்ணே, எங்க பார்வை மொத்தமா அவன் மேலதான் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். என்னானாலும் விட்டுறாதீங்கடா. ஏய் பவானி, எனக்கே ஆட்டம் காட்டுறியா? இப்ப என் ஆட்டத்தை நான் காட்டுறேன். ஏய், பரவாயில்லன்னு பாடுறா பாடுறா. அம்மா, அவன் வந்துருவாமா, ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல சித்தப்பா, தரகர் இத ரொம்ப நல்ல சம்பந்தம்னு சொன்னாரு. அதான் இது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. என் தங்கச்சி எனக்கு கிடைச்ச மாதிரி அவளுக்கும் ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கணும்ல, அவ வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் சித்தப்பா. என்ன அவ அம்மா மாதிரி நினைக்கிறா. அவளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ல. அதெல்லாம் வந்துருவாமா, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையா, நீ ஒண்ணும் பயப்படாத. என்ன தம்பிங்களா, வீட்ல எதுவும் சொல்லாம வந்துட்டீங்களா? தைரியமா வந்து நிக்கிறீங்க. ஏய், என்ன ஓவரா பேசுற? ஆமா ஆமா, உங்ககிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு? நோ டயலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன் தான். ஏய், வாங்கடா. பழனி பையன் தான் சொத்தனா, அனுப்புற ஆளுங்களும் அவன மாதிரியே சொத்தையா இருக்கீங்க. ஏய், ஏய், விட்றா. ஏய், ஏய், டேய், யாரா அது? பொம்பளை பிள்ளை அடிக்கிறீங்க? ஏய், ஏய், யாரா அது? டேய், நில்லுங்கடா. ஏய், வாடா. டேய். சீக்கிரம் வாக்கா. எழுந்துருமா. படுபாவி பசங்க இப்படி அடிச்சிட்டு போயிருக்கானுங்களே. யாராவது போன் பண்ணுங்க ஆம்புலன்ஸ்க்கு. 108 ஆம்புலன்ஸ்ங்களா? போயிட்டு இப்ப வந்துடுறேன்னு சொன்னா, ஆனா ஆளையே காணோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏண்டா, ஒருவேளை அவளுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லையோ? இல்ல சித்தப்பா, அவ முழு சம்மதம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வரவே சொன்னேன். உன்னை சமாதானப்படுத்த அப்போ ஓகே சொல்லிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் இருக்காது சித்தப்பா.
எதுக்கும் அவ எங்க இருக்கான்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளு. ம். ஹலோ, ஏய் பவானி, எங்கடி இருக்க? நீங்க யார் பேசுறது? நான் அவளோட அக்கா அமுதா பேசுறேன். அம்மா, பவானி எங்க இருக்கா? நீங்க யாருங்க பேசுறது? நான் நர்ஸ் பேசுறேங்க. அவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ங்க? மலர் ஹாஸ்பிட்டல். சரி, நான் உடனே வரேன். என்னாச்சு? என்னங்க, அவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாங்க. எப்படி அடிபட்டுச்சான்? தெரியலையேங்க. சரி வாத்தா போலாம். அத்தை, சித்தப்பா, நீங்க இங்கே இருங்க. நானும் இப்புறம் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா நீங்க எல்லாரும் பேசி அவளை உட்கார வைங்க. நான் எப்படியாவது அவளை பார்த்து அழைச்சிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். முதல் தடவை பொண்ணு பார்க்க வரப்போ இப்படி ஆயிடுச்சுன்னா அபசகுணமா நினைச்சுக்க போறாங்க சித்தப்பா. இந்த சம்பந்தமே வேணான்னு சொல்லிட போறாங்க. அதனால எதுவுமே நீங்க சொல்ல வேணாம். நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. சரிம்மா, நாங்க எப்படியா பேசி சமாளிக்கிறோம். நீ போயிட்டு வா. வாங்க, வருமா? வாங்க.